கோர்ட்டுகள் மூலமாக நீங்கள் ஏதாவது தண்டனையை வந்து பீனல் ஆக்ஷனுக்கு உட்படுத்தினால்தான் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர ஏதோ கேஸை பதிவு பண்ணிட்டோன்னு போகிற போக்கில் சொல்லிட்டு நாங்கள் ஆயிரக்கணக்கான கேஸை பதிவு பண்ணிட்டோன்னு போகிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அதோட அல்டிமேட் எண்டை நீங்கள் பார்க்கணும், கேஸோட அல்டிமேட் எண்டை. தற்போதைய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் அடிப்படையிலான முதல் சுற்று முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 8560 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். பாமக வேட்பாளர் சி அன்புமணி 3096 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். 6468 வாக்குகள் வித்தியாசத்தின் அடிப்படையில் தற்போது இந்த முன்னணி நிலவரங்கள், முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் என்பது கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் உடனுக்குடனாக துல்லியமான விவரங்களை, முன்னணி நிலவரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். திரு நாகராஜ், இங்க தேர்தல் ஆணையத்தின் மீது புகார்கள் இருக்கு. பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தேர்தல் ஆணையத்தின் மேல நிறைய புகார்கள் வச்சாங்க. இப்போ உங்களுக்கு அப்படி புகார்கள் இருந்தா நேரடியாக தேர்தல் ஆணையம் தான் ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரியை நியமித்து அவருக்கான அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலாமே அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்ல, நான் அதான் சொல்ல வந்தேன். கோயம்புத்தூர்ல நடந்த விஷயங்கள்ல மாவட்ட ஆட்சியர், திமுகவுடைய அந்த கோயம்புத்தூர் நியமிக்கப்பட்ட அந்த மாவட்ட ஆட்சியர் தான் ஆரவம் இருந்தாங்க. ஒரு 50,000 ஓட்டுகள் நீக்கப்பட்டு விட்டது, ஒரே பூத்துல 800 ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கம்ப்ளைண்ட் போன்ல சொல்றப்போ, நானே நேரடியாக தேர்தல் பொறுப்பாளராக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு செல்றப்போ இரவு 7 மணி வரை அவர் அலுவலகத்துக்கு வரல. நான் தொடர்ச்சியா அவர் தொடர்ச்சியில போன்ல பேசினேன். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னாரு. பட் தேர்தல் முடியும் வரை அவர் இடத்துக்கே வரல. அவர் தான் அவர் திமுகவால் நியமிக்கப்பட்ட அதே மாவட்ட ஆட்சியர் தான் அங்க தேர்தல் அதிகாரியா இருக்கார். இன்னொன்னு சொன்னாங்க, இது மாதிரி ஏன் நடவடிக்கை எப்படி மாவட்ட ஆட்சியர் நியமிக்கப்படுவார்? திமுக அரசு, நான் சொல்றேன் திமுக அரசு சொல்றேன், நான் திமுக அரசுன்னு சொல்றேன். திமுக அரசு ஆட்சிக்கு வந்த அரசு தான் நியமனம் செய்து ஒரு மாவட்ட ஆட்சியரையும். சோ அதுக்கு அவர் வந்து தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் கூட அந்த சமயத்துல திமுக எந்த அளவுக்கு ஃபேவர் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணார். கோயம்புத்தூர்ல நடந்தது அது. நான் கண்கூட அப்பவே 11 மணிக்கு காலையிலேயே பேட்டி கொடுத்தேன். இந்த மாதிரி நடக்கிறது, இவ்வளவு ஓட்டுகள் வந்து குறிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு சாதகமான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. நண்பர் கூட சொன்னார், திமுக நண்பர் சொன்னார், நீங்க எல்லாம் பாத்துக்கலாமே. நான் ஒற்றுக்கிறோம். அடிப்படையில் திமுகவுக்கு இருக்கிற கட்டமைப்பு, பணத்தை கொண்டு போய் சேர்த்துவதில் ஆகட்டும், அல்லது வந்து அந்த சாதி ரீதியான பிரிவினை உருவாக்குவதாகட்டும், ஒரு 10 ஓட்டுகள் இருந்தா 10 ஓட்டுகளை 10 விதமாக பிரிப்பதாகட்டும், அந்த திறமை எங்களிடம் இல்லை. நாங்கள் ஜனநாயகத்தை ஜனநாயகமா பார்க்கிறோம், பிரிவினையை பார்ப்பதில்லை. இதனால என்னன்னா எங்களுக்கு இருக்கிற அந்த மைனஸ் அப்படிங்கிறது அதே சமயம் ஜனநாயகத்தில் இருக்கிற ஓட்டைகள். ஒரே ஒரு உதாரணம், பாஜக தயாராக இருக்கிறது அப்படின்னா அந்த கட்டமைப்பு எல்லாம் இல்லாமையா சார் அந்த முழக்கம் முன்வைக்கப்படுது? இல்ல, நிச்சயமா நாங்க எப்படி நம்புறோம், எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய வளர்ச்சி பணிகள், எங்களுடைய இன்றைய 10 ஆண்டு கால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த இந்த வளர்ச்சி, இந்தியாவை முன்னோக்கி எடுத்து சென்ற விதம், உலக நாடுகளுடைய மிக முக்கிய தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் மாறிவிட்ட விதம், இதையெல்லாம் வெளிநாடு வாழ்கிற இந்தியர்கள் போற்றுகின்ற விதம், இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நாங்கள் கொடுத்திருக்கிறோம், வளர்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில மக்கள் ஓட்டளிப்பார்கள் என்று நம்புகிறோம். ஆனால் ஜனநாயகத்தில் சில ஓட்டைகளை பயன்படுத்தி, நீங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 2011 உள்ள இங்க நடந்த இடைத்தேர்தல் தொண்டாமுத்தூர் நடந்தது. அப்போ நான் தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறேன். அன்றைக்கு இருக்கிற தேர்தல் பொறுப்பாளராக இருந்த பொழுது நான் காந்தி மாநகர் பகுதியில் ஒரு தேர்தலுக்கு பணம் கொடுத்தவரை பிடிக்கிறேன். அவர் வேற யாரும் அல்ல, ஆராசாவுடைய உதவியாளர். அவரை பணமும் கையுமாக பிடித்து அவரை வாகனத்தில் வைக்கிறேன். அவர் பணத்தை விட்டுட்டு பையோட தப்பிச்சு ஓடுறார். உடனடியாக எனக்கு காவல்துறையிலிருந்து போன் வருது. நான் அவருக்கு போன் பண்ணி சொல்றேன், காவல்துறை அதிகாரிக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு. அவங்க சொல்றாங்க, சார் நீங்க வழிப்பறி பண்ணிவிட்டதாக தகவல் வந்திருக்கிறது. நீங்க வந்து ஒரு நண்பர் கொண்டு போன பணத்தை வழிப்பறி பண்ணிட்டீங்க, அதனால் உங்கள் மீது வழிப்பறி கேஸ் போட சொல்லி இருக்காங்க அப்படின்னு. இது 2011 நடந்த விஷயம். அன்னைக்கு திமுகவுடைய கூட்டணியில தான் அன்னைக்கு வந்து ஒரு வேட்பாளர் என்னாரு, ஆராசா அவர்கள் அங்கு பொறுப்பேற்று செயல்பட்டாங்க. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இதுதான் ஜனநாயகத்தை தவறாக பயன்படுத்துற விதத்தில் மிகப்பெரிய கில்லாடிகளாக திமுக இருக்கிறார்கள். அவங்க சொன்ன மாதிரி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே இப்படின்னு சொல்றதா. ஆனா ஜனநாயகங்கிறது என்ன, எல்லாரும் ஒரே மாதிரி இதை ஃபாலோ பண்ணணும்.
அதுல இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிக்கிறது அப்படிங்கிறது நியாயமானது அல்ல. அது தேர்தல் வந்தா வாக்காளர்கள் அளிக்கக்கூடிய வாக்குகள் தான் வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுது. அதன் அடிப்படையில் உதாரணத்துக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒருவேளை இவங்க தோல்வி அடைந்திருந்தால் தேர்தல் ஆணையத்தின் மீதும் இவிஎம் மிஷின் மீதும் குற்றம் சாட்டி இருப்பார்கள். வெற்றி பெற்றதனால் அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கலன்னு எப்படி பாஜக சொன்னதோ அதே மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு சேம் ஸ்டேட்மெண்ட் தான் திரு நாகராஜன் சொல்றார். நம்ம முன்னணி நிலவரங்களை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். தற்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான முதல் சுற்று முன்னிலை நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 8564 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். பாமக வேட்பாளர் சி அன்புமணி 3096 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்திலும், நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா 438 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்திலும் இருக்கிறார். 5468 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். டாக்டர் கார்த்திகேயன், எப்படி பார்க்கிறீங்க? 438 வாக்குகள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் இவிஎம்ல. இதுல இது வந்துட்டு ஒரு ஜனநாயகத்தை வந்துட்டு படுகொலை செஞ்சுட்டு, அது காசு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை மிரட்டுறதா இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையும் செய்யறதா இருக்கட்டும் செஞ்சுட்டு, இது எங்களுடைய தேர்தல் யுக்தி, எங்களுடைய யுக்தின்னு சொல்லிக்கிறது இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு அவமானகரமான செயலான வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு வியூகம், ஒரு யுக்தி அப்படின்னு ஒன்று இருக்கும். என்னுடைய நேரத்துல பேசாதீங்க. ஜனநாயகத்தை எனக்கு ஜனநாயகத்தை புரிய வைத்து நீங்கள் என்னுடைய நேரத்துல பேசாதீங்க. உங்க நேரம் வரும், நீங்க பேசுங்க. உங்க நேரம் பேச வரும், பேசுங்க. அதுல பேசுங்க. உங்களுடைய ஜனநாயகம் இதுதான் திமுக. இதுதான் திமுக. ஜனநாயகத்தை மற்றவர்களுக்கு பாடம் எடுக்க தெரியுமே தவிர உங்க நேரத்துல பேசுங்க. உங்க நேரத்துல பேசுங்க. உங்க நேரத்துல எனக்கு கவுண்டர் இருக்கு. எனக்கு கவுண்டர் இருக்கு. என்னால பேச முடியும். போய் மக்களுக்கு தெரியும். சாரி மறந்துட்டேன். நான் போய் தவிர வேற எதுவும் தெரியும். நீங்க முன்வைத்த கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார். உங்க நேரத்துல பேசுங்க. உங்க நேரத்துல நீங்க பேசுங்க. பணம் கொடுத்து ஐயா, ஜனநாயகத்தை எங்களுக்கு ஜனநாயகத்தை டாக்டர் கார்த்திகேயன், பணம் கொடுக்கிறது நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்துட்டு பந்தல் போட்டு வச்சுப்போம். நாங்க வந்து பந்தல் போட்டு வச்சுப்போம். யார் வேணா வந்து உட்காருவாங்க. நாங்க என்ன வேணா பண்ணுவோம். அது எங்களோட யுக்தின்னு சொல்லல. அதுதான் மீனிங். நான் சொல்றேன், நீங்க மறுத்து பேசுங்க. பணம் கொடுக்கல, சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. பணம் கொடுக்கல. என் புள்ள மேல சத்தியம் பார்த்து பணம் கொடுத்தாங்க. நீங்க சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. டாக்டர் கார்த்திகேயன், டாக்டர் கார்த்திகேயன், உங்களுடைய மனசாட்சி உறுத்தலன்னா, உங்களுடைய மனசாட்சி உறுத்தலன்னா சத்தியம் பண்ணுங்க. இல்ல, நான் சத்தியம் பண்றேன். இப்ப நாம் தமிழர் ஒரு ஓட்டு கூட பணம் கொடுக்கல. திமுக பணம் கொடுத்தது. அது நீங்க சொல்றீங்க, அது அவர் சொல்றாரு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள். அந்த அப்ப மக்கள் அளித்த வாக்குகளை நம்ம கொச்சப்படுத்துற மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு போறது. வாக்குக்கு காசு கொடுக்கறவனா, வாக்குக்கு காசு கொடுக்காதீங்கன்னு சொல்றவனா கொச்சைப்படுத்துறது யாரு? நம்ம முடிவு நேரத்துக்கு வந்திருக்கோம். உங்க நேரத்துல பேசுங்க. ஜனநாயகத்தை நோக்கி எனக்கு பாடம் எடுக்காதீங்க. உங்க நேரத்துல டாக்டர் கார்த்திகேயன், ஆரோக்கியமா பேசலாம். நம்ம முடிவுகள் வருது, நம்ம பரப்புரை நேரத்துல இல்ல இல்ல நாம் தமிழர் கூட்டம். ஒரு நிமிஷம் பேசலாம், ஆரோக்கியமா பேசலாம். ஆரோக்கியமா பேசலாம். நான் என்ன சொல்றேன்னா, முடிவுகள் வருது, நம்ம பரப்புரை நேரத்துல இல்ல. அதெல்லாம் தாண்டி மக்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல முடிவாகத்தான் இதை அணுக வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பேச உறுதியா முடிவு வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியது தாங்க. அது மக்கள் வந்துட்டு வாக்களிக்கக்கூடியது தான். மக்களுக்கு வாக்குக்கு காசை கொடுத்து பணத்தை வாங்குவதுங்கிறது வந்துட்டு ஒரு ஜனநாயகத்தின் படுகொலை. அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கட்சியும் நாங்க வந்துட்டு ஜெயிச்சிட்டோம் நீங்க நினைச்சீங்கன்னாக்கா ஜனநாயகத்தை கொன்று விட்டீர்கள் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு எடுத்துக்க முடியும். இதுல இன்னொன்னு ஐயா பிரியன் ஐயா சொன்னது போல, கட்சிக்காரர்கள் கொடுக்கறது எல்லாத்தையும் வந்துட்டு தேர்தல் ஆணையம் எடுத்துக்காது. நேரடியா வேட்பாளரே போய் காசு கொடுத்தாதான் எடுத்துப்போம் அப்படின்னா, கட்சிக்காரர் யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு வேட்பாளர் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னாக்க, எந்த ஒரு வேட்பாளரும் நேரடியாக போய் ஒவ்வொரு வீட்டா போய் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு காசெல்லாம் கொடுக்கறது. அப்போ நீங்க கட்சியினுடைய ஆட்களை வைத்துக்கொண்டு, அதற்கென்று ஒரு அடிமட்ட தொண்டர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக தான் காசை கொண்டு போய் கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்துட்டு கட்சிக்காரர்கள் செய்த ஏதோ ஒரு தவறுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறதோ அது தட்டி கழிக்கிற ஒரு விஷயமா. பதில் வாங்கிக்கிறேன் டாக்டர் சையத் ஹபீஸ் கிட்ட. தற்போதைய முதல் சுற்று முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 8564 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் முன்னணியில் இருக்கிறார். பாமக வேட்பாளர் சி அன்புமணி 3096 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்திலும், நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா 438 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்திலும் இருக்கிறார். 5468 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். முதல் சுற்று முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் சிறப்பு நேரலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.